போட்டோஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட போட்டோல நல்லா தான் இருக்கா. இந்த பாருங்க சித்தி, 2 பேரும் ஜோடியா அழகா இருக்காங்க. அது நான் போஸ் சரியா கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அத்தை. அப்பதான் கௌதம் மாமா எங்களுக்கே தெரியாம எடுத்திருக்காரு. பின்ன அவனை ஜோடியா நிக்க சொன்னா நின்னு போஸ் கொடுப்பானா? மாட்டான்ல. அதனாலதான் உங்களுக்கே தெரியாம இந்த போட்டோஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல சித்தி, ஆரம்பத்துல வருண் கொஞ்சம் சிடு சிடு சிடுன்னு இருந்தான். அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் ரொம்ப சத்தம் போட்டீங்கன்னா நான் பாதியிலே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டித்தான் வழிக்கே கொண்டு வந்தான். வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமா வருண வழிக்கு கொண்டு வந்துருவான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு சித்தி. எனக்கு அது என்னைக்கோ தெரியும் கௌதம். அதனால தானே வெண்ணிலாவுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமே வருண வழிக்கு கொண்டு வந்துருவா. அத்தை, அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தா அத்தை. லைட் பிடிக்கிறதுல இருந்து எனக்கு மேக்கப் போடுற வரைக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ சோ மச்க்கா. எனக்கு தெரியுமா, வான்மதி உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக தான் வாழ்க்கையவே விட்டு கொடுக்க நினைச்சவ இந்த ஹெல்ப் எல்லாம் சாதாரணம். ஆமா அத்தை, அக்காவுக்கு என் மேல எப்பவுமே பாசம் அதிகம். அக்கானா அது வான்மதி மாதிரி தான் இருக்கணும். அவளை மாதிரி அன்பான அக்கா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வெண்ணிலா, ஆ, என்னங்க? வெண்ணிலா வா, என் கூட கொஞ்சம் பேசணும். ஏய், என்ன யோசிக்கிற? வா. வா. இந்தா. தேங்க்யூ வெண்ணிலா. எதுக்குங்க இந்த சாக்லேட்? உன்னை மாடலா போட்டோ ஷூட் பண்ணல, அத சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரெஸ் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, இத நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ ஸ்பீடா பிசினஸ் ஆனத என்னால நம்பவே முடியல. இதுக்கு நீயும் ஒரு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்தா. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். வேலையெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள்ல கடை ஓபனிங். மறக்காம வந்துடு. ஏய், என்ன ஹாப்பி நியூஸ் சொல்ற? நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். இல்லங்க, இத்தனை நாள் நீங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே. ஆனா கடை போடுற அளவுக்கு வந்தாச்சுன்னா அத்தை கிட்ட சொல்லாம பண்றது தப்புங்க. முதல்ல போய் அத்தை கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு, ஏதோ என் பிசினஸுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணிருக்கன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. இல்லங்க, உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆளு அத்தை தான். அவங்க கிட்ட சொல்லாம எப்படிங்க? எங்க அம்மா கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ண வேணாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். வருண், வருண் தனியா கடை திறக்க போறாரு. ஆனா நீங்க பாவம் கடைசி வரைக்கும்
சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியதுதான். அ, ஓ உங்களுக்கு சம்பளம் கூட கிடையாது. வெறும் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், அவ்வளவுதானே? ஆமா, இந்த சம்பளம் இல்லாம வேலை செய்யறவங்கள என்னமோ சொல்லுவாங்களே. ஆ, அடிமை. இல்ல 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 இல்ல, கொத்தடிமை. அடிமைக்கு வழக்கம் தெரியுமா? இந்த வீட்ல அண்ணாமலை அத்தையில இருந்து கடைக்குட்டி அருவி வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும், என்ன வேலை செய்ய சொன்னாலும் சரி அப்படின்னு கைய கட்டிக்கிட்டே செய்யணும். இந்த வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட ஒரு டைம் இருக்கும் அண்ணே. ஆனா உங்களுக்கு 24x7 யார் என்ன சொல்லுவாங்களோன்னு அலாட்டாவே இருக்கணும். எப்படியோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆவும் பிரதர், நீங்க என்ன சொன்ன உடனே இவ்ளோ கோவமா போறாரு? ஹார்ட்டம் சூடு பிடிக்குது போலயே. சரி, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் பிசினஸ் பண்ணணும். அதுக்கு நீ தான் என்ன பண்ணணும். போவோம், சித்தி போய் கேட்டு வா. நான் எப்படிங்க? இந்த வீட்ல உனக்கு உரிமை இல்லையா? நான் என்னடி சொத்தை பிரிச்சா கேட்க சொன்ன? எனக்கு ஒரு கடையோட பொறுப்பு மொத்தமா வேணும்னு சொன்ன, அவ்வளவுதான். அத கேட்க உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. போ, போய் கேளு போ. இப்போ நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேக்கட்டா? இந்த பாரு, நான் கேட்டா பிரச்சனை வேற மாதிரி போவோம். ஐயோ, வேண்டாங்க, வேண்டாம், நானே கேக்குறேன். என்னங்க, நேரம் வரும்போது நானே சித்திக்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். என்னது, நேரம் வரும்போதா? ஓ, அது வரைக்கும் நான் இப்படியே அடிமை மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருக்கணும்ல? ஏய், அதெல்லாம் முடியாது. இப்பவே கேளு, நான் ஒரு கடைக்கு ஓனர் ஆகுறேன். போ. ஏங்க, நாம உடனே போய் சித்திக்கிட்ட கடைய கேட்டா நல்லா இருக்காதுங்க. கண்டிப்பா நேரம் வரும்போது நான் சித்திக்கிட்ட கேக்குறேங்க. ப்ளீஸ்ங்க, என்ன நம்புங்க. தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேங்க. சரி, இங்க கொளுத்தி போட்டது நல்லாவே வேலை செய்யுது. ஆனா நாளைக்கு கடத்திறப்பு விழா நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். அந்த வருணோட கனவை தூள் தூளா ஆக்கணும்.